இவர் இந்த வயசில் எப்படி அடிக்கலாமா, பார்க்க நம்புற மாதிரியா இருக்குன்னு. நம்புற மாதிரி படம் எடுக்கணும்னா ரியல் லைஃப் மூவிஸ் மட்டும்தான் எடுக்கணும். அது பிடிக்கிறவங்க ரொம்ப கம்மி. நீங்கள் கமர்ஷியலாக பார்த்துட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்படி தாங்க அடிப்பார், 80 பேர் அடிப்பார் ரஜினிகாந்த். பிடிக்கலன்னா அடுத்த படம் பார்க்காதீங்க, அவர் எல்லா படத்தையும் அடிக்க தான் போறாரு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, செம்மையா இருக்கு. அது நீங்க மேபி அவங்க மொக்க தியேட்டர் போயிருக்கலாம், இந்த தியேட்டர்ல வைப் நல்லா இருக்கு. ஆக்சுவலா எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்ல மூவி, நல்ல படம். தலைவரோட படம் தாங்க, செம்மையா மிரட்டி விட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல ஒரு நல்ல படம் வந்து போர் அடிக்காம பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவரு மொத்தமா ரஜினிக்காக வந்துட்டு செதுக்குன மாதிரியே இருந்தது. ஸோ லோகேஷ் படம் கிடையாது. கூலி வந்து தலைவரோட மாஸ்க்காக எதிர்பார்த்து வந்தது, வேற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. எதிர்பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட் தான் சார். செகண்ட் டைம் வந்து பார்க்குறேன் நான். ஆமாம் ஆமாம், அது என்ன படத்துக்கும் வரும். நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து லியோக்குமே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வர படமும் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன அந்த எல்சியூங்கிற கான்செப்ட் இருக்காது. அது எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அது ஆப்வியஸ்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதான் செய்யும். பட் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும் சார். நல்லா தான். ஃபேமிலி ஆடியன்ஸே வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஒன்றும் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸே வந்து பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அனிருத்தோட பிஜிஎம் சாங்ஸ் தான் வேற லெவல் இருந்துச்சு. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு படத்துக்கு. அந்த டிஏஜிங் கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஒரு ஃபியூ சீன்ஸ் தான் வரும். அதுதான் ஆக்சுவலி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கு போல எல்லாருக்குமே. எனக்குமே இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் காமிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தலைவரை வந்து டிஏஜிங் கான்செப்டில் ஒரு ஃபியூ சீன்ஸ், 2-3 சீன்ஸ் தான் வரும். அதை விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிக்கலாம். ஹானஸ்ட்டாக பிடிச்சதுனால தான் நான் செகண்ட் டைம் வந்து பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நீங்கள் அவ்வளோ ஒன்றும் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு இல்லை, வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். கூலி வந்து இன்னைக்கு என்ன செகண்ட் டேவா, தேர்ட் டே வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டே அளவுக்கே வைப் இருந்தது தேட்டரில். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரஜினி படம்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரஜினி ஸ்டைல் வந்தால் அடிப்பார், இப்படி தம்ம வாயில் போட்டுட்டு கிளாஸஸ் மாட்டிட்டு கோட் சூட் போட்டுட்டு அப்படி மூவ் பண்ணிட்டு வர்றது தான் எனக்கு தெரிஞ்ச ரஜினி படம். லாஜிக் கதை, இவர் எப்படி இந்த வயசில் எப்படி நடிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறவங்களுக்கு பிடிக்காது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லா படத்துக்குமே வரும். கமர்ஷியல் மூவிஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் மூவிஸ்க்கு வர ஒரே ரிவ்யூ இஸ் ரியலிஸ்டிக்காக இல்லை. அந்த 2.5 ஹவர்ஸ்க்கு நீங்கள் கதையே இல்லை, இது என்ன அனி மியூசிக் என்ன எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி இருக்குது, இத்தனை கேரக்டர்ஸ் வச்சு படம் எடுத்து கதை இல்லைன்னா தேவையில்லை. எனக்கு கதை தேவையில்லை. கமர்ஷியல் ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி மூவிஸ் பிடிக்காதவங்க இருக்காங்க. அது உங்கள் ஒப்பீனியன், நான் தப்பு சொல்ல. ஒரு ரஜினி படத்துக்கும் வந்து நல்லா இல்லைன்றதுக்கு பார்க்காதீங்க. அதை பார்க்குறவங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. சும்மாவா பாக்ஸ் ஆஃபீஸில் ஓடுது. உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. ரஜினிகாந்த் 35 வருஷமா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு படம். அவருக்கு ஒர்க் ஆகுது. நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் எல்லாரையும் வச்சு அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. அமீர் கான்லாம் செமையாக இருந்தார் பார்க்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அது நான் அதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஒரு படத்துக்கு போய் நான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பேன். எதனா படமா, எனக்கு பிடிக்காத படத்தை நான் வேணுண்டே பார்த்துட்டு திரும்ப ரிவ்யூ கொடுப்பேன். நீங்கள் என்ன அடுத்த ரஜினி படத்துக்கோ விஜய் படத்துக்கோ வேற மாதிரி எடுக்க போகிறாங்களா? கிடையாது. ஸ்டோரி கொஞ்சம் அங்கே இங்கே மாறும். பட் அல்டிமேட்லி நீங்கள் போகிறத என்ன அந்த மாஸ் வைப், சாங், டான்ஸு. ரஜினிகாந்த் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காருங்க. அவர் வயசுக்கு அவ்வளோ நல்லா ஆடி இருக்காரு. போய் பாருங்க. பிடிக்கலையா பார்க்காதீங்க. ரியலிஸ்டிக்காக இந்த லைஃப் மெசேஜ் சொல்கிற மாதிரி நம்புற மாதிரி எடுக்கிற படமும் இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்க. அதெல்லாம் யாரும் அவ்வளோ பார்க்குறதே இல்லையே. அது என்ன விஜய் ரஜினி படம்னா மட்டும் வந்து பார்த்துட்டு கெட்ட ரிவ்யூ சொல்லிட்டு திரும்ப அதே சொல்கிறீங்க. பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, அவ்வளோதான். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. கோடியாக வருது பாக்ஸ் ஆஃபீஸில். எல்லா ரஜினி படமும் நான் போய் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒர்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. புது எஃபர்ட்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டே பண்ணாத எஃபர்ட்லாம் போட்டிருக்காங்கனால நல்லாயிருக்கு. மொத்தமாக நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. படம் வந்து எல்லாருமே ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரி ஓவர் ஐப் இல்லாமல் தான் வந்திருந்தோம். ஆனால் சூப்பராக இருக்குது படம். எந்த சீனுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. புரியல, அதுதான். அது எதுக்கு நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னே தெரியல. அவங்களே வந்துட்டு இந்த கைதி, இந்த லோகேஷ் கனகராஜ் மூவிலாம் பார்த்துட்டு அவங்களே ஒரு இது வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்கணும், டர்ன் இருக்கணும், அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி பார்க்காம நார்மலாக ஒரு மூவிக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மியூசிக்லாம் எல்லாருமே அந்த அமீர் கான் அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறது,
அவங்களும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்கு நல்லா அவங்கவுங்க போர்ஷன் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கெஸ்ட் அப்பியரன்ஸாக பார்த்தோம்னா அவங்க கரெக்டாக பண்ணி போதும். இதோட அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களாலேயே வந்து நிறைய பேர் இது ஓகே மொக்க மூவி நினச்சிட்டு தியேட்டர் பார்க்காம விட்டுடுறாங்க. எனக்கே வந்துட்டு ஐயோ டிக்கெட் காசு வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னா இருந்தது இந்த 2 நாள் ரிவ்யூ பார்த்துட்டு. ஆனால் இங்கே வந்து பார்க்க ஒர்த்து, தியேட்டர் வந்து பார்க்கலாம். நிறைய சீன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, அவரு கூலியாக ஒர்க் பண்ணும்போது அந்த சீன் காட்டுறாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு, மாசாக இருக்கு. அந்த ஒர்த்து 100% ஒர்த்து போதும். எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம் எல்லாரும். நான் வந்துட்டு ஃபைட் சீன்ஸ் கம்மியாக இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் இன்னும் லாஸ்ட் சீன் மட்டும் வேற மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். விண்டேஜ் லுக் வந்துட்டு சீன்ஸ் அவ்வளோவா வரல, பட் வந்தார் வரைக்கும் நல்லா இருந்தது, டீசெண்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் இதை வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேலாம் பக்காவாக இருந்தது ப்ரோ. அதுதான் பாதி பதத்தை காப்பாத்துச்சுன்னு நினைக்கிறேன். 4 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் 5க்கு. நல்லா இருந்தது. நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஃபன்னாக பார்க்கலாம், கண்டிப்பாக வரலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. அது செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு வரும். ஸோ கண்டிப்பாக படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா இருந்தது. அது ரொம்ப வைப்பாக இருந்தது. மோனிகா சாங்காக இருக்கட்டும், அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணி வச்சது படத்தை, அதனால செம்மையாக இருந்தது. தெரியலையே. இல்லை எனக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிச்ச மாதிரி தெரியல. ஸ்க்ரீன் பிளேயும் எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் ஒருத்தங்களுக்கும் ஈக்குவலாக ரோல் கிடச்ச மாதிரி இருந்தது, யாருக்கும் கம்மியாக கிடச்சா அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருந்தது. அது கண்டிப்பாக அந்த 90s கிட்ஸ்க்குலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த ஜென்ரேஷன், பட் அது பார்க்கவும் நல்லா இருந்தது. ஆனால் வந்து இப்போது வயசானவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, பட் ஆனால் இப்போது அந்த ஓல்டாக எப்படி சொல்கிறது, யங்காக இருக்கும் போது பார்க்குறது இன்னும் நல்லா இருக்குது. நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. சீரியஸாக நான் வந்து 10க்கு நான் வந்து 9 கொடுப்பேன். நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன கண்டிப்பாக வாட்சபிள் தான். சூப்பராக இருக்குது படம், செம்மையாக இருக்குது. ரீசனபிளாக வந்தது, எல்லாமே போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, செம்மையாக இருக்குது. கூலி என்ன சொல்ல வராங்கன்னா ஓகே, பட் சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஏதாவது சொன்னேன். அந்த மாதிரி பெருசாக அந்த இதில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உமேந்தருக்கு போட்ட பிஜிஎம்லாம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. பிஜிஎம்னாலே அவரை சும்மா சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கும். ஓகே, செம்மையாக இருந்தது, எல்லாமே சூப்பர். அதான் சொல்கிறேன், நீ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம், எல்லாருமே நாகார்ஜுனா சார்லாம் அப்படியே இருக்காரு, இன்னும் அவரெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, சூப்பராக இருக்காரு. சார் கண்டிப்பாக கிடையாதுங்க, அப்படி தான் சொன்னால் யாரும் நம்பாதீங்க. எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்க. கண்டிப்பாக என்னோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக இது ஓடிடியில் வரதுக்குள்ளே எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்குறது தான் எல்லாருக்கும் பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். கூலி அதுதான் ப்ரோ, சொன்ன மாதிரி தான் சூப்பராக தான் இருந்துச்சு. தலைவருக்காக போய் பார்க்கலாம், அந்த தலைவர் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படி இல்லை, மேபி அவங்க அதை ஒரு ஒப்பீனியன் பொறுத்து, என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். ஃபயர், அவர் எப்பவுமே ஃபயராக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நல்ல வைபாக சூப்பராக இருந்துச்சு. கூலி லைக் அதுதான் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முதலாளிங்க வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா பத்திரமா பார்த்துக்கணுன்ற மாதிரி அந்த வைப்பில் தான் நல்லா இருந்துச்சு. அடிக்கும்னு தான் நினைக்கிறேன், தெரியல, வந்து பார்க்குறவங்களுக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே.